سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أحسن كما أحسن الله إليك صدق الله المولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு நேர்வழியை போதிக்கச் செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் நுபுவத்தின் ஆண்டுகளாக ஒரு மனித சமுதாயத்தின் எல்லா அம்சங்களையும் விளக்கினார்கள். அதில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு நடந்து கொள்ள வேண்டிய பண்புகளை, இங்கிதங்களை மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள். எல்லா மனிதரிடத்திலும் ஒரே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய அறிவுக்கும் அவர்களுடைய அனுபவத்துக்கும் தகுந்தாற் போலத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். குழந்தைகளோடும் பெருமானார் பேசினார்கள், சிறியர்களோடும் பேசினார்கள். அவரவர்களுடைய தகுதி என்னவோ, தராதரம் என்னவோ, கல்லி முன்னாஸ் அலா கதிரி உகூலிஹிம், மனிதர்களிடத்தில் அவருடைய அறிவுக்கு தகுந்தாற் போல பேசுங்கள் என்று சொன்னார். பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்வது எப்படி என்பதை போதித்தார்கள். இன்றைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்று ஒரு பெரிய துறையே இருக்கிறது. நம்முடைய உணர்வுகளை நம்ம எப்படி கட்டுப்படுத்தி நடந்து கொள்ள வேண்டும். மிருகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவைகள் தங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தாது. எதை செய்ய நினைக்கிறதோ ஆக்ரோஷமாக செய்து முடித்துவிடும். மனிதன் அப்படி அல்ல. ஒரு செயலை செய்வதற்கு பின்னணியிலே தூரநோக்கோடு சிந்தனை செய்ய வேண்டும். இது ஏதாவது பாதிப்பில் கொண்டு வந்து நிறுத்துமா என்பதை யோசிக்க வேண்டும். கோபத்தை கூட காட்டுகின்ற விதத்திலே வேறுபாடு வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு அப்படித்தான் போதித்தார்கள். ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலை நீட்டி துணியை முட்டி அளவிற்கு உயர்த்தி சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் எல்லாம் வந்தார்கள். வருவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டார்கள். உள்ள வாங்கினாங்க. அப்படியே தான் ரசூல் இருந்தாங்க. அவர்கள் வந்து அமர்ந்து கொண்டார்கள். உரையாடல் நடக்கிறது. கொஞ்ச நேரமானது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நான் வரட்டுமா என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அவர்களை உள்ளே வர சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே தான் இருந்தாங்க. உஸ்மான் கொஞ்ச நேரத்தில் வந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு வந்திருக்கிறது, உஸ்மான் வராங்க வரேன்னு கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்னா, கொஞ்சம் இருக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த உடைகளை சரி செய்து கரெக்டாக சரி பண்ணி அமர்ந்தார்கள். அப்போது சஹாபிகள் கேட்டார்கள், நாங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து இந்த முட்டிக்கு மேலே இருந்த துணியை சரி பண்ணல, முட்டி அளவு உயர்ந்திருந்த துணிகளை சரி செய்யவில்லை, உடையை ஒழுங்குபடுத்தி கொள்ளவில்லை. இப்படி உஸ்மான் வருகிறார் என்று சொன்ன உடனே இப்படி செய்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது, உஸ்மான் வெக்கமானவர், வெக்கச் சுபாவம் உள்ளவர். அவருக்கு இந்த மாதிரி அவருடைய சூழல்கள் இருந்தால், அவருக்கு முன்னால் இருந்தால் அவர் வரவே மாட்டார். அவருக்கு வெக்கம் அதிகம். அவருடைய உணர்வை மதித்து தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், ஒரு மனிதருடைய குணாதிசயம் எதுவோ அதை தகுந்தாற் போல நபிகள் பெருமானாருடைய பேச்சும் பண்பும் இருந்தது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும் என்று சொல்லுவது சரியான வாதம் அல்ல. அவரவர்கள் எது அவர்களுக்கு பொருந்துமோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ரசூலுல்லாஹ் தான் எப்படி இருக்கிறோன்னு சொல்ல வரல, பிறரின் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை முதலிலே பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்து நாம் பார்க்க வேண்டும். அந்த உணர்வு உள்ள மனிதராக நாம் இருந்தால் எப்படி இருப்போம். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித பண்புகளிலே காட்டி கொடுத்த ஒன்று. அஞ்சசா என்பவர் ஒட்டகத்தில் பெண்களை ஏற்றி கொண்டு போகிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அஞ்சசா ரிஃப்கம் பில் கவாரீர், கவாரீர்,
ஆம்பளைலாம் உட்காந்து போவாங்க, வேகமாக அடித்து ஓட்டலாம் ஒட்டகத்தை, குலுங்கி போகும் வேகமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ரிஃப்கம்பில் கவாரீர், கண்ணாடி குவளைகள் உங்கள் ஒட்டகத்தின் மேலே இருக்கிறார்கள். ரிஃப்கன், கொஞ்சம் மெல்லமாக ஓட்டுங்க, மெருதுவாக அதை செலுத்துங்க. ஒட்டகத்தை இயக்குகிற போது வேகம் வேண்டாம். மேலே உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் லேடிஸ், கொஞ்சம் நிதானமாக ஓட்டுங்க. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கிறோம். உட்கார்ந்திருப்பது ஆணா பெண்ணா, அதை கவனித்து உங்கள் ஒட்டகம் ஓட்டுகின்ற அமைப்பு மாற வேண்டும், மென்மை வேண்டும். கண்ணாடி என்று சொன்னார்கள் அல்லவா, அது உடைந்தால் அதை ஒட்ட முடியாது அல்லவா, அது நொறுங்கி போய்விடுமே. ஒரு மென்மையோடு அந்த பெண்களை இணைத்து அவர்கள் உணர்வுகளை மதித்து பேசுகிற பண்பை ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த உணர்வு ரொம்ப கம்மி. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்ற ஒரு துறையில் இதை சொல்லி தருகிற போது பிற மனிதர்களின் உணர்வுகள் எப்படிப்பட்டது, மனிதர்கள் எத்தனை விதங்களாக இருக்கிறார்கள், ஒவ்வொருவருடைய குணாதிசயங்கள் எத்தனை விதங்களிலே அது வேறுபட்டு இருக்கிறது, இதையெல்லாம் கணித்து பேசுகிற போதுதான் அவர்களுடைய தொடர்பு திறன் இருக்கும், உறவுகள் நீடிக்கும். அவர்களுக்கு மத்தியில தொழிலாக இருக்கலாம், இன்ன பிற வாய்ப்புகளாக இருக்கலாம், அவைகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்பு தேவை. அது வியாபாரத்துக்கு, தொழில்துறைக்கு மட்டுமல்ல, யதார்த்தமான வாழ்க்கையிலே கூட, அது குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த பண்பு நமக்கு தேவைப்படுகிறது. அதை கவனித்துத்தான் நாம் நம்முடைய பேச்சுக்களை, செயல்களை, சொற்களை அமைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது வெற்றி பெறும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பை அந்த சஹாபிகளுக்கு ஊட்டினார்கள், சஹாபிகளுக்கு அதை உணர வைத்தார்கள். பிறரின் உணர்வுகளை மதித்து நீங்கள் வாழுங்கள். இதுதான் மிக சுருக்கமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயல்களிலே புரிந்து கொள்ள முடிகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. நான் சொர்க்கத்துக்கு போனேன் மேராஜுடைய இரவிலே. ஒரு முத்திலான ஒரு பெரிய மாளிகை ஒன்று இருந்தது. அந்த மாளிகைக்கு கீழே ஒரு பெண்மணி ஒழு செய்து கொண்டிருந்தார். இந்த மாளிகை யாருடையது என்று கேட்டேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உரிய மாளிகை என்று சொல்லப்பட்டது. அந்த மாளிகைக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலான்னு எனக்கு ஆசை தான். ஆனால் உமர் கோவப்படுவார், உமர் ரோசக்காரர். உமருடைய வீட்டுக்குள்ளே நாம் அவருடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது இல்லையா, அவர் கொஞ்சம் ரோசப்படுவார் என்பதனால நான் அந்த கோட்டைக்குள்ளே போகவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்கள் விஷயத்திலுமா நான் இப்படி ரோசப்படுவேன் என்று அவர்கள் கேட்டார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. இங்கே நபிகள் பெருமானார் புரிந்திருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு ஒரு ரோசக்காரர், அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இதுதான் என்பதை புரிந்து அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதை அங்கீகரிக்கிறார்கள் அல்லவா. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லாருமே நம்ம குணத்திலே இருப்பார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவரவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கும். அந்த குணத்தை முதலிலே அங்கீகரிக்க வேண்டும், அதை முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் உரையாற்றுகிற போதுதான், தொடர்பை வைத்துக் கொள்ளுகிற போதுதான் அந்த தொடர்பு சிறக்கும். அந்த குணமே நமக்கு பிடிக்காது என்று நாம் ஒதுங்கிவிட்டால், பெரிய லிஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி இருப்பவர்கள், இவர்களோடு என்னால் பேச முடியாது, இந்த பண்புகள் எனக்கு ஆகாதுன்னு பெரிய பட்டியல் போட்டிங்கன்னா சுற்றி இருக்கின்ற நபர்கள் யாரையும் நீங்களே பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா பண்புகளோடும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்னாசு மஆதின், மனிதர்கள் சுரங்கத்தை போல, மஆதினி தஹபி வல் ஃபில்லா, பூமிக்குள்ள தங்கமும் இருக்கும், வெள்ளி இருக்கும், பித்தாளை இருக்கும், கண்ணாடி இருக்கும். மனிதர்கள் எல்லா பண்புலையும் இருப்பாங்க. நீங்கள் எல்லா பண்புகளோடு நீங்கள் அனுசரித்து அவர்களோடு செல்லுகின்ற பண்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தங்கத்தோடு மட்டும்தான் உங்களின் தொடர்பு என்று சொன்னால் உங்களுடைய தொடர்புகளும் சுற்றங்களும் சூழலும் மிக குறைந்து போகும் என்பதுதான் இந்த ஹதீஸுகள் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்திகளாக இருக்கின்றன. எனவே மனித பண்புகளை, மனிதநேய தொடர்புகளை, சமூகத்தோடு சேர்ந்து வாழுகின்ற உயர்ந்த இலக்குகளை மையமாய் கொண்டு நாம் பிறர் குணங்களை புரிந்து வாழுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.